எடப்பாடி தரப்பு மக்கள் மன்றத்தில் தலைகுனியும், தோல்வி அடையும். அண்ணன் ஓபிஎஸ் ஒரு தொகுதியிலே போட்டியிட்டார். நீங்க சொன்னீங்க பானை சோற்றுக்கு பதச்சோட்டு சாட்சி என்பது போல அவர் தேனியில சொந்த ஊரை கூட போட்டியிடல, ராமநாதபுரத்துக்கு போறாரு, மாற்று தொகுதிக்கு செல்கிறார். அந்த தொகுதியில 12 நாள் பிரச்சாரம் செய்கிறாரு. 20 வாக்குப்பதிவினுடைய 2வது எந்திரத்தில் 22வது இடத்தில் 6 பன்னீர்செல்வங்களுக்கு நடுவில் ஒரு பன்னீர்செல்வம். ஆனால் அந்த தொகுதி மக்கள் அவரை தேடி சென்று 3.5 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க. இரட்டைகளை சின்ன 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு டெபாசிட் போகுது. ஆனா இப்பவும் முழுமையா தொண்டர்கள் செல்வாக்கு ஓபிஎஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நாங்க தான் சொல்றேன், நாங்க உங்களுக்கு தொண்டர்களுடைய செல்வாக்கு இல்லை என்பது நீங்கள் 2,33,00,000 உறுப்பினர்களில் 1/3 பங்கை கூட உங்களால் பெற முடியவில்லை, உங்களுக்கு தொண்டர்கள் ஆதரவு இல்லை என்பதற்கு அது சாட்சி. ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டு 3.5 லட்சம் வாக்குகளை பெற்றதன் மூலம் தொண்டர்களின் ஆதரவு எங்களுக்கு இருப்பது என்பதற்கு ராமநாதபுரம் சாட்சி. ஓபிஎஸ் நாங்க ஒண்ணு சொல்லுங்க, நீங்க எந்த மனிதருக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானமும் ஒரு வெளியேற்றுகிற விதத்திலே நடத்தப்பட்ட அசிங்கங்களும் சாதாரண மனிதன் சொல்ல மாட்டானா? அவர் என்னையா தப்பு பண்ணாரு? ஆனா அந்த அனுதாபம், அந்த ஒரு இறக்கம் இருந்தது, அது அப்படியே அது இவருக்கு சாதகமா அதை முழுமையா பயன்படுத்திட்டாரு சார். நிறைய ஒரு இடைவெளி விட்ட மாதிரி இல்லைங்க. அவரை பொறுத்தவரையும் தனி கட்சி தொடங்கி தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற திட்டம் இருந்தால் அவர் அதை அனுதாபமாக பயன்படுத்துவதற்கு பல வகையில் முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார்னா, எப்படியாவது இந்த ஒற்றுமையை உருவாக்கி இந்த கட்சியின் பிளவுக்கு நாம் காரணம் என்றோ, இந்த கட்சியின் வீழ்ச்சிக்கு நாம் தான் காரணம் என்றோ வரலாற்றில் தன் பெயரும் வருவதை அவர் விரும்பவில்லை. அது சரியான அதனாலதான் தேர்தல் முடிஞ்சு 72 மணி நேரத்தில் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. எந்த தியாகத்திற்கும் தயார், ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முடிப்பது கடினம், தொண்டர்களை தோல்விக்கு பழக்க வேண்டாம், எடப்பாடி அவர்களே தயவு வந்து ஒன்றிணைவோம் என்று அவர் கேட்கிறார். இப்ப மட்டும் இல்ல சார், அவருக்கு சாதகமா ஒரு நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்த உடனே அவர் என்ன சொல்லியிருக்கணும்? கட்சி ஏம்னு சொல்லல, வாங்க மறுபடியும் சேர்ந்துருவோம், இதை வெற்றி தோல்வி என்று கருத வேண்டாம். நீதிமன்றத்தில் தனக்கு வெற்றி கிடைத்த போது கூட அதை இருமாப்பாக எடுத்துக் கொள்ளாமல் நாங்கள் ஒன்று சேருவோம் என்று ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்தவர் ஓபிஎஸ். ஆக ஒன்றுபடணும் நினைக்கக்கூடிய ஒருவர், அதிமுகவை அடியோடு வீழ்த்த வேண்டும் என்கிற திட்டம் இல்லாத ஒருவர் மூர்க்கத்தனமா பாய மாட்டார்ல. அதுதான் ஓபிஎஸ் உடைய மென்மையான அரசியலுக்கு காரணமாக இருக்கிறது. அது நீங்க மென்மையான அரசியல் சொல்றீங்க, அவருடைய நோக்கம் ஒன்றுபடணும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை சார். ஆனா அந்த